Hi guys, welcome back to my channel MotoStorm. நான் தான் உங்கள் MBS. This is my first moto vlog part 2. Part 1 பார்க்காதவங்க தயவு செஞ்சு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. Part 1 பார்த்தவங்க Part 2 கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுதான் என்னோடய பைக் ஹார்னர் 160R. பைக்கை பற்றி சொல்லணும்னா 160.2cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின், 15.8 bhp and 14.5 Nm of torque. HET இன்ஜின் பற்றி சொல்லணும்னா ஸ்மூத், பட்டர் ஸ்மூத். ஹோண்டா ரிலையபிலிட்டி தெரியும், இன்ஜின் வந்து பயங்கர ஸ்மூத்தாக இருக்கும். அதனால தான் நான் மோஸ்ட்லி இந்த பைக்கை ப்ரிஃபர் பண்ணது. ஒரு நிமிஷம் நான் இங்கே ஓரமாக நிறுத்திட்டு உங்களுக்கு காட்டுறேன் பைக்கோட ஃபுல் வியூ எப்படி என்னன்றது. பயங்கரமாக மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன் பைக்கில், அது உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், பைக் வந்து பின்னாடி கிராப்ல ஆரஞ்சு கலர் பெயிண்ட்டு. இது ஆக்சுவலி இது க்ரீன் பைக்கு, அது ஃபோட்டோ நான் போடுறேன். சைட்லேயும் ஆரஞ்சு கலரு பெயிண்ட் அடிச்சிருக்கேன். மேலே ஃபுல்லாக ஆரஞ்சு கலர் விண்ட்ஷீல்ட் போட்டு ஆரஞ்சு கலர் ஸ்டிக்கர் பண்ணி, வீல்லாம் ஆரஞ்சு கலராக சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டிக்கர் ஃபுல்லாக ஆரஞ்சு கலரில் மாற்றிருக்கேன். ஏன்னா எனக்கு இது வாங்கும் போது நான் க்ரீனில் தான் இருந்தது. எனக்கு க்ரீன் கலர் பர்சனலாக பிடிக்கல அப்படின்றனால தான் நான் ஆரஞ்சு கலர் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அந்த பைக்கு க்ரீன் கலருக்கான பைக்கான ஃபோட்டோ நான் உங்களுக்கு இங்கே அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். க்ரீன்லேருந்து ஆரஞ்சு சேஞ்ச் பண்ணும்போது லுக் வைஸ் பயங்கர பெட்டராகவே இருந்தது என்ன கேட்டால். உங்களுக்கு பர்சனலாக அது பிடிச்சிருக்கு, க்ரீன் கலரோ ஆரஞ்சு கலரான்றது கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ டீட்டெயிலாக பைக்கை பற்றி சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த பைக் வந்து நான் செகண்ட்ஸில் தான் வாங்கினேன். என் ஃப்ரெண்டு பைக் தான் அது. ஃப்ரெண்டு பைக்குன்னு சொல்கிறத விட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு பைக்கு. இது வந்து வாங்கி ஒரு 5000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். அது அவனுக்கு ஜாப் கிடச்சிருச்சின்னு சொல்லி பெங்களூர் போயிட்டாங்க. அதனால சரி போட்டு சேல்ஸ் பண்ணிடலாம் OLXில் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தான். இருந்தாலும் நான் பார்த்து அந்த டைமில் என் ஃப்ரெண்டு எனக்கு சஜஷன் பண்ணி இந்த மாதிரி 5000 தான் ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தனால சரி ஓகேன்னு போய் வாங்கி, ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு நான் கூட பேமெண்ட்டில் தான் வாங்கினா, சும்மா ஒன்றும் வாங்கலை. அதான் ஒரு 5000 கிலோமீட்டர் ஓடுறதுனால நான் கண்ணு மூடிட்டு வாங்கிட்டேன். இப்போ வந்து டோட்டலாக 11,100 தான் ஓடி இருக்குது. மேக்ஸிமம் இந்த பைக் வந்து நான் லாங் ட்ரிப்புக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். இந்த சென்னையில் சும்மா நார்மலாக சுற்றுறேன். இங்கே சென்னையில் போகிறதுக்கு, ஆஃபீஸ் போகிறதுக்கு, இந்த கடை போகிறதுக்கெல்லாம் நான் டியோ அப்புறம் ஸ்டெர்னர் பைக் இருக்குது, அண்ணந்து தம்பிது ஸ்கூட்டர் இருக்குது, அதை வச்சு நான் போயிட்டு வந்துட்டுருப்பேன். இப்போது இதில் வந்து மோட்டோ விளாகிங் ஸ்டார்ட் பண்ணலாம் 11,000 தானே போயிட்டுருக்கு. அதனால் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி மோட்டோ விளாகிங் பண்ணலான்ட்டு தான் இப்போ இந்த பைக்கை எடுத்தேன்னா. எனக்கு லாங் ட்ரிப்பில் எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் பைக் கொடுத்ததே கிடையாது. ப்ளஸ் நான் ஓனர்ஷிப் ரிவ்யூ வேணாலும் ஒரு தனி செப்ரேட் வீடியோவாக ஒன்று போடுறேன் உங்களுக்காக. ப்ளஸ் நான் அந்த மோட்டோ விளாகிங் எப்படி பண்ணுறேன், ஹெல்மெட்டில் எப்படி மவுண்ட் பண்ணுறேன், அந்த வீடியோஸ் கூட நான் எடுத்து போடுறேன். ப்ளஸ் ஓனர்ஷிப்பு ரிவ்யூஸ் எல்லாம் எடுத்து போடுறேன். இந்த பைக்கான ஸ்பெசிஃபிக் எவ்வளோ மைலேஜ் என்ன டாப் ஸ்பீடு இதெல்லாம் நான் எடுத்து டீட்டெயிலாக ஒரு தனி செப்ரேட் வீடியோவாக போடுறேன். ப்ளஸ்ஸு ஹெல்மெட்டில் எப்படி மவுண்ட் பண்ணுறது அந்த வீடியோ கூட எடுத்து போடுறேன். லைக் மோட்டோ விளாகிங் எப்படி பண்ணுறது அந்த வீடியோ கூட எடுத்து செப்ரேட்டாக நான் போடுறேன். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடுறது தான் உடனே உங்களுக்கு அப்டேட் வரும். யாராச்சும் மோட்டோ விளாகிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, ஹோண்டா ஃபேன்ஸு, ஹார்னர் ஃபேன்ஸ் யாராச்சும் தான் இந்த சேனல் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பை.